மாணவர்களுக்கு மாலை வணக்கம். வரலாற்று காவலன் சீரீஸில் இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதான் இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க எப்படி இந்த இந்தியா முழுக்க வின் பண்ணாங்க அப்படிங்கிறத உங்கள் எக்ஸாமுக்கு போலீஸ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ முடியுமோ சுருக்கமாகவும் முக்கியமான டேட்டாக்களை கலெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்தது, ஒவ்வொரு ஆளும் உள்ளே வந்ததை நம்ம போன வகுப்பு நேற்று நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட போர்ச்சுகீஸ்காரங்க வந்தாங்க, டச்சுக்காரங்க வந்தாங்க, டேனிஷ் வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்க, ஃப்ரெஞ்சு வந்தாங்க. சரியா? ஸ்வீடன் கூட வந்ததாக நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே தொடர்ந்து யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தங்களில் ரொம்ப பின்னாடி டாமினேட் பண்ணது யார் அப்படின்னா இங்கிலாந்தா ஃப்ரான்ஸா, யார் ஜெயிக்கிறாங்க, இந்த ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்தியா. சரியா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே நடந்த யுத்தங்கள் மூலமாக தான் அவங்க தென்னிந்தியாவில் பெருவாரியான இடங்களை அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் தென்னிந்தியாவில் முக்கியமான இடங்களில் எல்லாமே போர் நடக்குது. அதுகளை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதனால தான் போட்டிருப்பாங்க ட்ரேடு டு எம்பையர். சரியா? வர்த்தகத்திலிருந்து பேரரசு. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து ரொம்ப முக்கியமான அந்த கர்நாடிக் பேட்டில்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம பார்ப்போம். இப்போ கர்நாடக போர் அப்படின்னா இது கொஞ்சம் எல்லாத்தையுமே நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆஸ்திரியா. சரியா? அந்த ஆஸ்திரியா அப்படிங்கிற பகுதியோட ராஜா இறந்து போகிறாரு. ராஜா இறந்து போன உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ராணி வந்து தன்னோட மகளை அடுத்த ஒரு ராஜா மாதிரி அறிவிக்கிறாங்க. ஸோ இதை ஆதரித்து இங்கிலாந்து அந்த சைடு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதை எதிர்த்து யார் இருப்பா அப்படின்னா ஃப்ரான்ஸ் இருப்பாங்க. சரியா? ஸோ ஆஸ்திரியா நாட்டில் அவங்களோட சக்சஷன் பேட்டில். சரியா? ஆஸ்திரியா நாட்டில் ஏற்பட்ட அந்த வாரிசு சம்பந்தமான பிரச்சனையில் அங்கே ரெண்டு பேர் ஐரோப்பா கான்டினென்ட்டில் இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் சண்டை போடுறாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் எங்கே நடக்குது அப்படின்னா இங்கே இந்தியாவில் நம்ம தென்னிந்திய பகுதியில் இருக்கிற இங்கிலாந்துக்காரங்களும் நம்ம ஃப்ரெஞ்சுக்காரங்களும் சண்டை போடுறாங்க. சரியா? அதன் விளைவாக கடைசி சண்டை போட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கடைசி அங்கே ஆஸ்திரியா வாரிசுரிமை போர் சால்வ் ஆயிரும். அங்கே சால்வான உடனே அங்கே ஐலா சாப்லே அப்படிங்கிற இடத்துல ஒப்பந்தத்தை போட்டு அங்கே இதுவரை போருக்கு முன்னாடி என்ன மாதிரியெல்லாம் யார் எங்கெங்கே வச்சுருந்தாங்களோ அதையே நம்ம ரிட்டர்ன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் போருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே போருக்கு பின்னாடி மாற்றிடும். சரியா? இது ஒரு போர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதான் முதலாவது கர்நாடக போர்னு சொல்லுவாங்க. இரண்டாவது கர்நாடக போருக்கு பார்த்திங்கன்னா அது கர்நாடகா பகுதியாக இருக்கட்டும், ஆற்காட்டு பகுதியாக இருக்கவும், ரெண்டு இடத்துலையுமே ஒரு வேக்கண்ட் விழுகுது. ஒரு மன்னர் இறந்து போகிறாரு. மன்னருக்கு அப்புறம் காமனாக என்ன பண்ணுவாங்க, மயங்க ஆட்சிக்கு வருவாங்களா. ஒரு இடத்துல பேரன் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்றான், ஒரு இடத்துல மறுமயம் நம்ம வரணும்னு ஆசைப்பட்றான். சரியா? ரெண்டுல இடத்துலையுமே நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா இடங்களையுமே பார்த்திங்கன்னா இங்கிலாந்து எதேச்சையாக ஏதோ நம்ம வெளியே இருந்து பார்க்க ஒரு சாதகமான சைடே தான் இருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு ராஜா இறந்து போகிறாரு. ராஜாவோட மயன் என்ன ஆகணும், அடுத்த ராஜா ஆகணும்ல. ராஜாவோட மருமையன் என்ன பண்ணுறான், ராஜா ஆகணும்னு நினைக்கிறேன். அந்த மருமையனுக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்க சப்போர்ட்டு, மயனுக்கு பின்னாடி யார் சப்போர்ட்னா பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட். அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ராஜா இறந்து போகிறாரு. ராஜாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மயன் மன்னராக ஆசைப்பட்றான், பேரே மன்னராக ஆசைப்பட்றான். மயனுக்கு சப்போர்ட்டு பிரிட்டிஷ்காரங்க, பேரனுக்கு சப்போர்ட் யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க. இதில் கடைசி யார் மன்னரானா அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள தொடர்ந்து யுத்தம் நடந்திருக்கு. இது இரண்டாவது கர்நாடக போர். சரியா? மூணாவது கர்நாடக போரும் அதே மாதிரி தான். அங்கே எங்கன்னா ஐரோப்பாவில் 7 ஆண்டு யுத்தம் நடந்திருக்கும். ஸோ ஐரோப்பா கண்டத்தில் நடந்த இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்குமான யுத்தம் இந்தியாவிலையும் எதிரொலிச்சிருக்கும். இந்தியாவிலையும் அதன் விளைவு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னொன்று ரெண்டு கர்நாடக போர்லையுமே ஃப்ரெஞ்சுக்காரங்க கிட்டத்தட்ட முதல் கர்நாடக போரில் வெற்றி, ரெண்டாவது கர்நாடக போரில் மரண தோல்வி. அதை எப்படியாவது நம்ம சரி கட்டணும் அப்படின்னு நினச்சி இவங்க சண்டை போட்டாங்க. ஆனால் மூணாவது கர்நாடக போர்லையும் ஃப்ரெஞ்சுக்காரங்க தோல்வி அடைஞ்சாங்க. இந்த 3 கர்நாடக போரில் லாஸ்ட்டு 2 கர்நாடக போரில் வெற்றி பெற்றதன் மூலமாக இவங்க பிரிட்டிஷ்காரங்க தென்னிந்தியாவில் முக்கியமான ஏரியாவுக்கு அந்த கர்நாடிக் ரீஜியன் அப்படின்னு சொல்கிற தென்னிந்தியா முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வருது. சரியா? அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈஸ்டர்ன் தமிழ்நாடு, கிழக்கு தமிழ்நாடு எல்லாமே அவங்களுக்கு சொந்தமாக ஆயிரும். எப்போ மைசூர் இது பண்ணுறாங்களோ வெஸ்டர்ன், அதாவது மேற்கத்திய தமிழ்நாடு எல்லாமே சொந்தமாகும். மராட்டியர்களை கைப்பற்றப்ப தஞ்சை பகுதிகள் நிறையா அவங்களுக்கு சொந்தமாயிரும். இப்படி தமிழ்நாடு, தென்னிந்தியா எல்லாத்தையுமே இந்த கர்நாடக யுத்தம், மைசூர் யுத்தம், மராட்டிய யுத்தம் மூலமாக யார் ஜெயிச்சிருவோன்னா பிரிட்டிஷ்காரங்க ஜெயிப்பாங்க. சரியா? இப்போ நம்ம கர்நாடிக் போருக்கு ஒரு சின்ன ஒரு ஏன் அப்படின்னு மட்டும் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி மைசூர் போருக்கு பார்த்திங்கன்னா அது அங்கேயுமே என்ன இவங்க ஹைதர் அலி, அப்புறம் ஹைதர் அலிக்கு அப்புறம் அவங்களோட பையன் திப்பு சுல்தான். சரியா? ஹைதர் அலி மன்னரான விதம்
யாருக்கு பிடிக்காதுன்னா அந்த மைசூர் பகுதியில் இருக்கிற காலங்காலமாக அரசாண்ட அவங்களுக்கு பிடிக்காது. ஹைதரோட வளர்ச்சி யாருக்கு பிடிக்காதுன்னா சில சமயத்தில் தஞ்சை மராட்டியர்கள், சில சமயத்தில் ஹைதராபாத் நிஜாம் அவங்களுக்குலாம் பிடிக்காது. சரியா? ஸோ அதனால் இவரோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காண்டி இவங்க கூட எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க சேர்ந்து தோக்கடிப்பாங்க. ஸோ அதுலேயும் முதலாவது மைசூர் போரில் நிறைய இடங்களில் வந்து ஹைதர் அலி தான் ஜெயிச்சிருப்பார். ரெண்டாவது மைசூர் போர் சமயத்தில் அவர் புற்றுநோய் வந்து இறந்து போயிடுவார். ஆனால் முதல் 2 சமயங்கள்லையுமே கூட யார் இருப்பா அப்படின்னா திப்பு சுல்தான் போருக்கு வந்திருப்பார். ஸோ மூன்றாவது இது மைசூர் போரில் பார்த்தீங்க அப்படின்னா திப்பு சுல்தான் தோல்வி அடைஞ்சு தான் மகனை கூட பிணைய கைதியாக வச்சுருப்பாங்க. 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தானை வந்து போரில் மரணம் அடைஞ்சிருவாங்க, வீர மரணம் அடைஞ்சிருவாங்க. சரியா? ஸ்ரீரங்கப்பட்டினத்தில். ஸோ இப்படி ஹைதர் அலியவும் திப்பு சுல்தானையும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இடையில நடந்த இந்த யுத்தங்கள் தான் மொத்தம் 4 யுத்தம் நடந்திருக்கும். சரியா? ஸோ இந்த 4 யுத்தங்கள் தான் ஆங்கிலோ மைசூர் போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதே ஆங்கிலே மராட்டிய போர் அப்படின்னு பார்த்து இதே மாதிரி நார்த் இந்தியாவில் ஆங்கிலோ சீக்கிய போர் இருக்குது, ஆங்கிலோ நேபாளிக் போர் இருக்குது, போர்லாம் நிறையா லிஸ்ட்டு பெருசாக போகுது. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ மராட்டிய யுத்தம். இப்போ மராட்டியர்கள்லாம் நிறையா வாட்டி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கள் கூட சேர்ந்து ஹைதர் அலியை, பிரிட்டிஷ்காரங்க கூட சேர்ந்து திப்பு சுல்தானை தோக்கடிக்கிறதுக்குலாம் அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. சரியா? ஏன்னா அவங்க திப்பு சுல்தானோட வளர்ச்சியவும் ஹைதர் அலியோட வளர்ச்சியும் மராட்டியர்கள் அவ்வளோ ஒரு இன்ப முகமாக பார்க்கல. சரியா? ஆனால் இப்போ பாருங்கள், அவங்க தோற்று போன சமயங்களையும் போர் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்துலையும் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மராட்டியர்களை பின்னாடி தோக்கடிச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக எப்படி ஒரு பிளாசி போர் அப்படின்னா நம்ம நாட்டில் பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வர்றதுக்கு ஒரு நுழைவாயிலாக இருந்துச்சோ அதேமாதிரி தான் கிர்கி போர் அப்படிங்கிற இந்த மராட்டிய யுத்தம் முழுமையாக பிரிட்டிஷ்காரங்களை இந்தியாவில் ஆட்சியாளர்களாக மாற்றியிருக்கும். ஸோ 3 மராட்டிய யுத்தங்கள், 3 அவ்வளோ புகழ்பெற்ற யுத்தங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, நமக்கு என்ன தேவைன்னா யுத்தம் ஒப்பந்தம், அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு 3வது மராட்டிய போர் முடிஞ்ச உடனே அந்த என்ன போடுறாங்க அப்படின்னா பூனா ஒப்பந்தம் போடுறாங்க. பூனா ஒப்பந்தத்தில் அந்த மராட்டிய கூட்டமைப்பையே கலைக்கிறாங்க. இது மூலம் மராட்டிய டோட்டல் அந்த வம்சமே என்ன ஆகுது, காலியாகுது. ரைட்டா? இதெல்லாம் தென்னிந்தியா. அப்படியே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சென்னை கிஃப்டாக கிடைக்குது, பம்பாய் வந்து என்னவா கிடைக்குது, டவுரி வரதட்சணையாக கிடைக்குது. அந்த மாதிரி தான் பெங்கால் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா புகழ்பெற்ற 2 யுத்தம், பிளாசிப் யுத்தம் அப்புறம் பக்சார் யுத்தம். சரியா? ஸோ என்ன பிரிட்டிஷ்காரங்க உள்ளே வந்தாங்க, உள்ளே வந்து ஸோ நிறையா வகையில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வியாபாரம் பண்ணாங்க. முகலாய மன்னர்கள்கிட்ட அது பேர் ஆக்சுவலாக புரியுற மாதிரி சொன்னால் டோக்கன் வச்சுக்கோங்களேன். அந்த டோக்கன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த வெளியே இருந்து உள்ளே வர்றதுக்கு, உள்ளேருந்து வெளியே போகிறதுக்கான அந்த டோல்லாம் கிடையாது. சரியா? அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா புதுசாக மன்னராக வந்த சிராஜுத் தௌலா வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க எல்லாரையுமே நீங்கள் அந்த டோக்கனை வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், அந்த கார்டெக் சிஸ்டம், அந்த டோக்கனை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும். நீங்கள் டோக்கனை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்களோ வியாபாரம் பண்ண வந்தவங்க, ஸோ பிரிட்டிஷ்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சுக்காரங்களாக இருக்கட்டும், நீங்களும் வியாபாரம் பண்ண வந்தவங்க, நீங்கள் எதுக்கு கோட்டை கட்டியிருக்கீங்க? கோட்டை மன்னர்களுக்கு தான் பாதுகாப்பு கட்டுவாங்க. அடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ண வந்தவங்க இவ்வளோ பெரிய இராணுவங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறையா விஷயங்கள் என்ன பண்ணுறாருன்னா அவங்களை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சில ஒப்பந்தங்கள், சில நிர்பந்தங்கள், ஆணைகள் போடுறாரு. அதை இவங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க கேட்பாங்க, பிரிட்டிஷ்காரங்க கேட்கல. சரியா? ஸோ அப்போ அதுக்கு எதிராக அவங்க சண்டை நடக்குது. அதனால தான் இந்த கேட்காத பிரிட்டிஷ்காரங்களெல்லாம் வந்து இப்படி இது நடந்த மாதிரி எங்கேயும் பதிவுகள் பெருசாக இல்லை, வரலாற்று சான்றுகள் ரொம்ப இல்லை. பிரிட்டிஷ்காரங்க தரப்புல இருந்து அப்படி நடந்தா சொல்கிறாங்க. 1756 ஜூன் 20 பார்த்தீங்கன்னா இந்த இது கல்கத்தா பிளாக் ஹோல் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்கத்தா இருட்டறை துயர சம்பவம். அதில் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. 146 பேரை ஒரு ரூமில் வச்சு அடைச்சிட்டாங்க. அதில் 123 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பழி வாங்குறதுக்காண்டி ராபர்ட் கிளைவ் வர்றாங்க. ராபர்ட் கிளைவ், சிராஜுத் தௌலா, அவங்க 2 பேருக்கு இடையில போர் நடந்திருக்கணும் ஸ்ட்ரைட்டாக. ஆனால் ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக போர் பண்ண வேணாம், இவருக்கு ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மீர் ஜாஃபர், ஜகத் சேட்டு, இந்த மாதிரி அமீர் சந்த், இந்த மாதிரி சிராஜுத் தௌலா கூட இருக்கிறவங்களே சிராஜுத் தௌலாக்கு எதிராக நிறையா விஷயங்கள் பண்ணி கடைசி அந்த ஒரு துரோகமான்னு வச்சுக்கோங்களேன். புகழ்பெற்ற பலாசி அப்படிங்கிற இடம், அந்த வார்த்தை வந்து ஆங்கிலேயர்களுக்கு சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாங்க, பிளாசி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அந்த பிளாசிப் அப்படிங்கிற இடத்துல நடந்த அந்த 1757 ஜூன் 23 அந்த நடந்த புகழ்பெற்ற யுத்தத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சிராஜுத் தௌலா தோக்கப்படுறாரு. மறுநாளே அவர் கொல்லப்படுறாரு. ஸோ சிராஜுத் தௌலாக்கு அப்புறம் மீர் ஜாஃபர் பொம்மை அரசனாக உட்கார்றாரு. இது பிளாசிப் யுத்தம்.
அடுத்து அதே மாதிரி தான் மீர் ஜாஃபருக்கு அப்புறம் மீர் காசிம் அப்படிங்கிற ஒருத்தவர் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு மன்னர் மாதிரி நியமிப்பாங்க. அந்த மீர் காசிம் என்ன பண்ணுறாருன்னா, நான் எதுக்கு பப்பட், நான் எதுக்கு பொம்மை அரசனாக இருக்கணும், நான் ஒரு சுயமான மன்னராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாரு. அப்புறம் முகலாய மன்னரான 2வது ஷா ஆலம் கூட செட்டு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பக்சாருக்கு இடத்துல போர் நடக்குது. ஸோ புகழ்பெற்ற பக்சார் போர்லையும் என்ன ஆகுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அதன் விளைவு அலகாபாத் உடன்படிக்கை போடுறாங்க 1765. ஸோ பிளாசிப்போருக்கு முன்னாடி அலிநகர் உடன்படிக்கை, பக்சார் போருக்கு அப்புறம் அலகாபாத் உடன்படிக்கை, இப்படி ஒரு உடன்படிக்கைகள் போட்டு ஒரு போர்களே ஜெயிச்சு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம இந்தியா முழுமையும் அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இந்த பாடத்தோட மொத்த சுருக்கம். இதே பின்னாடி அவங்க நிர்வாகத்தில் என்னென்னலாம் மாற்றுவாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நிரந்தரமான நிலவரி சட்டம் கார்ன்வாலிஸ் கொண்டு வருவார். இப்போ பக்சார் போரில் ஜெயிச்சது மூலமாக ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணான்னா வங்காளத்தோட கவர்னர் ஜெனரலாக இருக்கார், அவர் இரட்டை ஆட்சியை கொண்டு வருவார். பின்னாடி வந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் இரட்டை ஆட்சி முறையை ஒழிப்பார். அடுத்து இவங்க வெல்லஸ்லி கல்கத்தாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ் கட்டுவாங்க. கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் உருவாக்குவார். அப்புறம் போலீஸ் காவல்துறை அது உருவாக்குவார். கார்ன்வாலிஸ் தான் நிரந்தர வழிச்சட்டமாக உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புகழ்பெற்ற சட்டங்கள்லாம் உருவாக்கி நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, நிர்வாக ரீதியாக எப்படி ஆட்சி பண்ணுறது. அப்புறம் கோர்ட் உருவாக்குறாங்க, சுப்ரீம் கோர்ட் உருவாக்கி எலிஜா இம்பே முதல் தலைமை நீதிபதி ஆகிறாரு. இப்போ நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டி முத்துசாமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1877 அவர் நீதிபதி ஆகிறது. அது பிரிட்டிஷ்காரங்களே விமர்சனம் பண்ணுறாங்க. சரியா, கருப்பாக இருக்கிறவங்களாம் எப்படி நம்ம நீதி சொல்கிற அளவு தகுதி படைச்சவங்களாம் மாறுவாங்க அப்படின்னு. சரியா, ரைட், ஓகே, இதுதான் அவுட்லைன். இப்போ சில கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு சில ஆன்சர்களும் பார்த்தா நமக்கு இந்த டாபிக் ரீகால் பண்ண கரெக்டாக இருக்கும். சரியா, ஸோ இருட்டறை துயர சம்பவம் நம்ம சொன்னோம். இவங்க சிராஜ் உத் தௌலா வந்து தொடர்ந்து சில வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க வந்து கோட்டை கட்டாதீங்க, இருக்கிற கோட்டையை விட்டு வெளியேறுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் அதெல்லாம் கேட்காதனால சரியா. ஸோ 1756 அங்கே நடந்த புகழ்பெற்ற என்னது நம்ம இருட்டறை துயர சம்பவம். அதில் அந்த நிறையா ஆங்கிலேயர்கள் இறந்து போகிறாங்க. சரியா, இப்படி நடந்ததுக்கான எந்த ஒரு சான்றும் இல்லை. அடுத்து பிளாசிப்போர் 1757 புகழ்பெற்ற போர். பக்சார் போர் 1764. இந்த பிளாசிப்போருக்கு முன்னாடி அலிநகர் ஒப்பந்தம். அந்த அலிநகர் ஒப்பந்தத்தில் நம்ம சிராஜ் உத் தௌலா சொன்ன நிறையா விஷயங்களை வந்து யார் ராபர்ட் கிளைவ் ஒத்துக்குருவார். சரியா, ராபர்ட் கிளைவ் தான் உண்மையாகவே கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் கிழக்கிந்திய அந்த கம்பெனியோட ஆட்சியை உருவாக்குனவர் அப்படின்னா யார் தான், ராபர்ட் கிளைவ் தான். சரியா, ராபர்ட் கிளைவ் தான் என்னவா அழைக்கப்படுறாரு, ஆற்காட்டு வீரர்னு அழைக்கப்படுறாரு. ஸோ இந்த பக்சார் போர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ அலகாபாத் உடன்படிக்கை இப்படி நிறைய விஷயங்கள் மூலமாக பெங்கால் அவங்களுக்கு கிடைக்க வருது. ஸோ இந்த பக்சார் போர் மூலமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்னேன் அலகாபாத் உடன்படிக்கை, அது மூலமாக நிறைய நிர்வாக ரீதியான வரி வசூல் பண்ணுற, ஆட்சி பண்ணுற, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இரட்டை ஆட்சி முறையை ராபர்ட்லே அறிமுகப்படுத்துகிறாரு. அதை யார் ஒழிக்கிறா அப்படின்னா சரியா, அந்த டயார்சி மெத்தட், டூயல் ரூலிங் மெத்தட்னு சொல்கிறாங்கல்ல, அதை வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஒழிக்கிறாங்க. சரியா, ரைட்டு. அடுத்து கர்நாடக போரை நம்ம பார்த்தோம். மொத்தம் 3 கர்நாடக போர், 1 2 3. சரியா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 46லேருந்து 48 வரை, 49லேருந்து 54 வரை, 56லேருந்து 63 வரை. நம்ம குறிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா வருஷம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் காரணம் 1 3 2க்குமே ஐரோப்பா தான் காரணம். அதனால தான் அந்த உடன்படிக்கைகளும் பேர் பார்த்திங்கன்னா ஐரோப்பா நாட்டில் உள்ள ஏரியா பேர் வரும். சரியா, இப்போ 1ஆ இருக்கட்டும் 3ஆ இருக்கட்டும் 2க்குமே பார்த்திங்கன்னா இது ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் காரணமாக இருக்கும். இதுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஏழாண்டு போர் காரணம். ஸோ 2மே ஐரோப்பா சேர்ந்ததா, அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐரோப்பா பேரில் வரும். இப்போ ஐலா சாப்ளே உடன்படிக்கை. அடுத்து இதே 3ஆவதுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாரிஸ் உடன்படிக்கை.
ரெண்டாவதுக்கு பாண்டிச்சேரி உடன்படிக்கை. ரெண்டாவதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஆற்காட்டிலையும் கர்நாடகாலையும் அடுத்த மன்னர் யார் அப்படிங்கிறதுல பிரச்சனை வந்திருக்கும். சரியா? இந்த அடையார் போர் மட்டும் வரலாறில் கொஞ்சம் முக்கியமானது. 1746. ஸோ நவாப்புக்கும் ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் இந்த போர் தான் ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியாவில் ஐரோப்பியரோட பார்வையே மாற்றப்படுது. கிட்டத்தட்ட பிற்காலத்துலலாம் இவங்க சொல்லுவாங்க, யார் அப்படின்னா நம்ம வஉசிலாம் சொல்லுவாங்க, 4000 இந்தியர்களுக்கு ஒரு ஆங்கிலேயருங்கிற கணக்கில் தான் இருக்காங்க. அதான் எல்லோரும் சேர்ந்து மூச்சு விட்டாலே பிரிட்டிஷ்காரங்க பறந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டிஜிட் இருந்துச்சு கம்மியாக, நம்ம அதிகமாக இருந்தால் அவங்க கம்மியாக இருந்தாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அவங்க டாமினேட் பண்ணாங்கல்ல இதெல்லாம். ஸோ அப்போ அவங்க ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தாலும் போரில் நம்மளோட டெக்னாலஜி வைஸ் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க உணர்த்துனது அடையார் போர் தான். பாரசைட் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு தளபதி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த புகழ்பெற்ற நவாப்போட படையில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள ரொம்ப எளிமையாக தோக்கடிச்சாங்க. ஸோ 47 நடந்த அடையார் போராக இருக்கட்டும், ஆம்பூர் போராக இருக்கட்டும், ஆற்காட்டு போராக இருக்கட்டும், குறிப்பாக இந்த ஆற்காட்டு வீரர் அப்படின்னு உங்களுக்கு இந்த பிசிஎஸ்ஐமா எக்ஸாம்களுக்கு இது திரும்ப திரும்ப கேட்குறது. இப்போ ஆற்காட்டு வீரராக இருக்கட்டும், இந்த வந்தவாசி வீரராக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான டேர்ம். சரியா? ரைட், ஓகே. பாரிஸு, ஆஸ்திரியா, ஐலா சாப்ளே, இதுக்கு வந்து வாரிசு இதுக்கும் காரணம் பாண்டிச்சேரி உடன்படிக்கை. இதுக்கு பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் நடந்த 7 ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கை. ஓகேவா? 1761. ரைட்டு. இப்போ மைசூர் போர்க சொன்னால் நம்ம உடையார் வம்சத்தை கொஞ்சம் உடையார் வம்சம் தான் மன்னர்களாக இருக்காங்க மைசூர் பகுதிகளில். மைசூர் பகுதியில் ஒரு ராஜாக்களுக்கு கீழே ஒரு சின்ன சோல்ஜரை சேர்ந்த ஹைதர் அலி பைய போர் திறமைகளை காட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வளர்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம அந்த உடையார் வம்சத்து மன்னர்கள் அவங்க பப்பட்டு மாதிரி அவங்கள ஆக்கி அவங்கள பொம்மையாக மாற்றிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் நிறையா பிரச்சனைகளை காலங்காலமாக மன்னராக இருந்த குடும்பங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் ஹைதர் அலியோட வளர்ச்சி அக்கம் பக்கத்தில் இருந்த ஏரியாக்களுக்கு எல்லாமே என்னவாக இருக்குன்னா ஒரு விதமான அச்சத்தை கொடுக்குறதுனால அவங்க ஆங்கிலேயர் கூட சேர்ந்துக்கிறாங்க. ஹைதராபாத் நான் சொன்ன மராட்டியர்கள் எல்லாம். ஸோ 4 போரா மதராஸ் உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். 4வதுக்கு வந்து இல்லை, ஏன்னா அந்த 1799 நடந்த அந்த யுத்தத்தில் யார் இறந்து போயிடுறா அப்படின்னா நம்ம திப்பு சுல்தான் இறந்து போயிடுறார். திப்பு சுல்தான். சரியா? அந்த புகழ்பெற்ற அந்த மன்னன் வந்து என்ன பண்ண இறந்து போயிடுறாரு. ஸோ இதில் வருஷம் உடன்படிக்கை அதுதான் பெருமை கேட்கவும் செஞ்சுருக்காங்க. இதுக்கு நமக்கு ஓரளவு என்னன்னாலே போதும். மொதல் 2ல் வந்து யார் இருக்கான்னா ஹைதர் அலி இருக்கார். சரியா? அடுத்த 2ல் திப்பு சுல்தான் இருக்கார். குறிப்பாக 3வதுல வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நடந்த உடன்படிக்கை, அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. அதன்படி நிறையா விஷயங்கள் தான் மகனை கொடுக்குறாரு, தான் நிலப்பரப்பில் பாதியை கொடுக்குறாரு, போர் நஷ்டஈடாக சில கோடிக்கணக்கான காசு கொடுக்குறாங்க. உங்கள் எக்ஸாம்பிள் இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரியா? அந்த போருக்கு முடிஞ்ச உடனே அந்த உடையார் வம்சத்தை சேர்ந்த மன்னரே என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களே மன்னராங்க 3வது ராஜா கிருஷ்ணப்பா உடையார் அப்படின்னு சொல்கிற அவரே என்ன பண்ணுறாங்கன்னா மன்னராக்கிடுறாங்க. ஏன்னா அதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா உண்மையாகவே மைசூர் போர்களோட தோல்விகளுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணங்களில் ஒன்று பூர்வீக அந்த மன்னர் வம்சத்து குடும்பங்களோட ஆதரவு யாருக்கு கிடையாது அப்படின்னா ஹைதர் குடும்பத்துக்கு கிடையாது. சரியா? ரைட், ஓகே. துணைப்படை திட்டம் சரியா? ரைட், ஓகே. அது துணைப்படை திட்டம் வரும், அப்போ பார்க்கலாம். இப்போ மராட்டிய போர்லாம் பெருமளவு கேட்குறதே கிடையாது. சரியா? 3 வாட்டி மராட்டிய போர் நடக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா சால்ஃபை, பஸ்ஸின் அல்லது பாசின், புனா, இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ முதல் மைசூர் போரா சண்டையை சால்வ் பண்ணுறது சால்ஃபை உடன்படிக்கை.
அடுத்து பசீன். அடுத்து பார்த்திங்கன்னா புனே. இந்த புனேயில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த 3வது நடந்த ஆங்கில மராட்டிய போரில் அந்த புனே ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக மராட்டிய கூட்டமைப்பை கலைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு முதல் இதில் பார்த்திங்கன்னா ரகுநாத் ராவுக்கு ஓய்வு கொடுத்துட்றாங்க. அவன் தான் மன்னராக இருந்தவன், அவன் தான் பிரிட்டிஷை கூட்டிகிட்டே வருவான். இதெல்லாம் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா காமெடியாக இருக்கும், சரியா? ரைட், ஓகே. ஸோ அடுத்து இது 75, 76 இந்த சூரத் உடன்படிக்கை, புரந்தர் உடன்படிக்கை எல்லாம், சரியா? ரைட், ஓகே. இப்போ நிர்வாக அமைப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே யார் வர்றா, நம்ம ராபர்ட் கிளைவோட ஆட்சி வருது. ராபர்ட் கிளைவ் நிர்வாக ரீதியாக ஆட்சி பண்ண ஆரம்பித்தவர் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பார். அந்த இரட்டை ஆட்சி முறை பின்னாடி வந்த வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணியிருப்பார், ரிமூவ் பண்ணியிருப்பார். இப்போ துணைப்படை திட்டமாக வெல்லஸ்லி கொண்டு வர்றார். துணைப்படை திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மன்னர் வம்சங்களும் அவங்களுக்கு ஆலோசகராக ஒரு ஆங்கில முக்கியமான ஒரு ஜென்ரலை வச்சுக்கிறணும். அப்புறம் அவங்க படையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஆங்கிலேய இராணுவம் இருக்கணும். குறிப்பாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சண்டை செஞ்ச இதுவரை எந்த ஐரோப்பியர்களும் உங்கள் படையில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போடுறாங்க, சரியா? அதை நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் கேட்கலை. அப்படி கேட்காத ஆளுகளை முதல் யார் அப்படின்னா ஹைதராபாத். 1798. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் 1799. இதே வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னா டாக்டரின் ஆஃப் லேப்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னா 1848. அது என்ன அப்படின்னா, ஒரு மன்னர் தனக்கு ஆண் வாரிசு பிறக்காட்டி தாராளமாக ஆண் வாரிசு தத்தெடுக்கலாம். ஆனால் அந்த ஆண் வாரிசுக்கு நாடை ஆளும் உரிமை கிடையாது. மன்னரோட பூர்வீக சொத்தை வச்சுக்கரலாம், மன்னரோட கஜானாவை வச்சுக்கரலாம், மன்னரோட அரண்மனையை வச்சுக்கரலாம். ஆனால் மக்களை ஆட்சி பண்ண முடியாது. இப்படி நிறைய இடங்கள் அவங்க கைப்பற்றினாங்க, சரியா? ஸோ அதுகளில் வாரிசிலப்பு கொள்கையில் முதல்ல அவங்க கைப்பற்றினா சதாரா. இதே லாஸ்ட் அப்படின்னா நாக்பூர். இதே இதில் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜோத்பூர், அதில் ஜோத்பூர் அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வரும், சரியா? ரைட், ஓகே. சத்யேந்திரநாத் தாகூர் அவர் தான் ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன். சார், ரவீந்திரநாத் தாகூரோட சகோதரன். அவர் தான் முதல் முறையாக இந்தியாவிலே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க, சரியா? ரைட், ஓகே. அப்புறம் நான் சொன்ன மாதிரி காவல் நிலையம், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார், நம்ம காரன்வாலிஸ் உருவாக்கியிருப்பார். காரன்வாலிஸ் தான் நிரந்தர நிலவரி சட்டம் உருவாக்கியிருப்பார், சரியா? ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமான கோர்ட் அவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து வெல்லஸ்லி துணைப்படை திட்டம் அவர் கொண்டு வர்றார், சரியா? அடுத்து சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் முதல் முறையாக நீதிபதியானவர் எலிஜா இம்பே அப்படிங்கிறவர். இதே சென்னையில் முதல் முறையாக ஆனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி முத்துசாமி அப்படிங்கிறவங்க. அந்த டி முத்துசாமியை நீதிபதியாக நியமித்ததுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஒரு கருப்பாக இருக்கிறவங்க, ஒரு இந்தியாக்காரங்க எப்படி நீதி சொல்கிற தகுதி உள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அந்த தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. அதை விமர்சனம் பண்ணி தான் ஹிந்து பத்திரிகையிலேருந்து பின்னாடி நிறையா ஆரம்பிப்பாங்க, சரியா? இந்த மாதிரி நிர்வாக ரீதியான இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் உங்களுக்கு. ஸோ அப்போ மொத்தமாக இதுக்கு தெரிஞ்சாலே உங்கள் எக்ஸாம்களுக்கு இது போதுமானது. நிறைய எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம எக்ஸாம் நெருங்கிறனால எது முக்கியமோ அது ஒரு ஒன்வேர்டுகளுக்கும் எது எதிர்பார்க்கலாமோ அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன், சரியா? ஓகே, நம்ம அடுத்து ஒரு வாய்ப்பு கிடச்சா இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.